தற்போதைய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். 13 நாட்களுக்கு பிறகு கட்சி நிகழ்ச்சியில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்றிருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தந்தை மகன் மோதலை அடுத்து கட்சி நிகழ்வில் பங்கேற்காமல் இருந்து வந்த அன்புமணி தற்போது 13 நாட்களுக்கு பிறகு கட்சி நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சித்திரை முழு நிலவு மாநாட்டுக்கு பிறகு எந்த நிகழ்விலுமே அன்புமணி ராமதாஸ் பங்கேற்காமல் இருந்த நிலையில 13 நாட்களுக்கு பிறகு தற்போது இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாரு. இதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஷாம், வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல மே 11ஆம் தேதி மாமல்லபுரம் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிற்கு பிறகு கடந்த 13 நாட்களாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எந்த கூட்டத்திலும் பங்கேற்காமல் இருந்து வந்தார். அக்கட்சியினருடைய நிகழ்ச்சிகள், கட்சி நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உள்ளிட்ட எதிலுமே பங்கேற்காமல் இருந்து வந்தார். இந்த நிலையில் 13 நாட்களுக்கு பிறகு இன்றைய தினம் அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு தர்மபுரி செல்கிறார். தர்மபுரி செல்லும் வழியில் அவருக்கு பாமக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு கொடுக்கிறார்கள். குறிப்பாக காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் அவருக்கு கிரேன் மூலமாக மாலைகளை கொண்டு வந்து அணிவிக்கக்கூடிய அந்த காட்சியும் ஒருபுறம் பார்க்கிறோம். தர்மபுரியில் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி செயற்குழு உறுப்பினரான கனல் ராமலிங்கம் என்பவர் இறந்துவிட்டார் சில தினங்களுக்கு முன்பு. அவரது உருவப்பட திறப்பு விழா நிகழ்விலே பங்கேற்பதற்காக அன்புமணி ராமதாஸ் இன்று தர்மபுரி புறப்பட்டு செல்கிறார். குறிப்பாக மே 11ஆம் தேதி தந்தை மகன் இருவருக்கும் இடையே சண்டை இருந்ததாகவும் அந்த மேடையிலேயே ராமதாஸ் அவர்கள் பேசிய அந்த பல்வேறு பேச்சுக்கள் தொடர்பாக சலசலப்புகளும் எழுந்தது. குறிப்பாக இனி நான் தான் பாமகவினுடைய தலைவராக இருக்க போகிறேன் என்று ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் அதன் பிறகு அது சற்று வெளியில் எழாமல் தான் இருந்தது. ஆனால் இந்த மாநாடு முடிந்த பிறகு தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ச்சியாக பல்வேறு நிர்வாகிகளை அழைத்து மாவட்ட செயலாளர்கள், வழக்கறிஞர் அணி, வன்னியர் சங்கம், மகளிர் அணி உள்ளிட்ட பல அணியினரை தினந்தோறும் அழைத்து அவர்களிடம் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வந்தார். இதில் அன்புமணி உட்பட மாநில நிர்வாகிகள் யாரும் தொடர்ந்து பங்கேற்காமல் இருந்து வந்தார்கள். இந்த நிலையிலேதான் தந்தை மகன் இடையே தொடர்ச்சியாக அந்த மோதல் போக்கு, கருத்து வேறுபாடு நீடித்து வருகிறதோ என்று தொடர்ந்து வெளியிலே செய்திகள் பரவி வந்தது. இந்த நிலையிலே 2 தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணிக்கும் எனக்கும் எந்த விதமான மன வருத்தமும் இல்லை. நானும் அன்புமணியும் இணைந்துதான் செயல்பட்டு வருகிறோம். நான் ஒரு மருத்துவராக இருந்தாலும் கூட கசப்பான விஷயங்களை கொடுப்பது கிடையாது, இனிப்பான விஷயங்களை மட்டுமே கொடுப்பேன் என்றெல்லாம் கிட்டத்தட்ட அன்புமணியோடு சமாதான போக்கு போல அவருடைய அந்த பேட்டி வெளிப்படுத்தி இருந்தார். எனவே தந்தை மகன் இருவருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு ஓரளவு முடிவுக்கு வந்திருப்பதாக பாமகவினர் கருதுகிறார்கள். அதனை ஒட்டி தற்போது பாமகவினுடைய தலைவராக அன்புமணியை நீடிக்கிறார் எனவும், அதனால் தங்களுடைய கட்சி தலைவர் வரக்கூடிய இந்த நிகழ்வுக்கு அவர் செல்லக்கூடிய வழியிலே பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து அவரை தர்மபுரி வரை வரவேற்று செல்லக்கூடிய அந்த காட்சியையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 13 நாட்களுக்கு பிறகு கட்சி நிகழ்ச்சியில் அன்புமணி பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.